உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? 1997ல வந்த பிரேக் டவுன்ங்கிற ஒரு படத்தோட அடாப்டேஷன் தான் விடாமுயற்சி படம். ஆனா அந்த படத்தை வந்து நான் பார்க்கவே இல்லை. நீங்களும் பார்த்துடாதீங்க. லைக் நம்ம ஒரு விஷயத்தை வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது தான் அது வந்து பிரமிப்பா இருக்கும். ஆல்ரெடி ஒரு தெரிஞ்ச விஷயத்தை பார்க்கும்போது அந்த பிரமிப்பு வந்து கொஞ்சம் குறைஞ்சிரும். அதுவும் தலையை வந்து பாத்தீங்கன்னா 2 வருஷம் கழிச்சு வந்து நான் ஸ்கிரீன்ல பார்க்க போறேன், எனக்கு வேற எந்த ஒரு விஷயமும் வேணாம்னு சொல்லி அப்படியே என்னை தனிமைப்படுத்துது போய் பார்த்த படம் தான் விடாமுயற்சி. ஸோ படத்தோட ஸ்டோரி பாத்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிள் தான். கல்யாணம் ஆகி 12 வருஷம் ஆகிற ஒரு கப்பிள்ஸ், அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிஸ்கேரேஜ் வந்து ஆகுது. அதனாலேயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு விரிசல் விழ ஆரம்பிக்குது. 2 பேரும் தனிமையிலேயே இருக்காங்க. ஆனா கையலுக்கு வந்து ஒரு துணை தேவைப்படுது. த்ரிஷா மேம் அந்த கேரக்டர் பண்ணிருக்காங்க. அந்த கையலுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அஃபேர் வந்து உருவாகுது. ஸோ இதுக்கு மேல வந்து இவர் கூட என்னால இருக்க முடியாதுன்னு சொல்லி அவர் வந்து டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணி அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு வந்து போறாங்க. ஸோ அந்த போற வழியில வந்து பாத்தீங்கன்னா அவங்க கார் வந்து பிரேக் டவுன் ஆகுது. ஸோ அவங்க இருக்கிற ஊர் பாத்தீங்கன்னா அசர்பைஜான். ஸோ அது வந்து ஒரு கம்ப்ளீட்டா ஒரு பாலைவனம், நிறைய வண்டிலாம் போகாது, வெறும் ஒரு ட்ரக் மட்டும் தான் அங்க வந்து போயிட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு பாலைவனத்துல நடு ரோட்ல வந்து அவங்களோட கார் பிரேக் டவுன் ஆகுது. இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு கேங் தொல்லை பண்ணிட்டே இருக்கும், ஆரவர கேங். சோ அவங்க வந்து கொஞ்சம் இன்செக்யூரா ஃபீல் பண்ணுவாங்க. சோ அந்த இடத்துல வந்து ஒரு ட்ரக் வருது, அவங்க தமிழ் ஆளுங்க. சோ அதனால அவங்கள நம்பி வந்து பாத்தீங்கன்னா த்ரிஷா வந்து போறாங்க. முன்னாடி ஏதோ ஒரு கேஃபே இருக்கு, நாங்க விட்டுறேன்னு சொல்லி அவங்க வந்து சொல்றாங்க. சோ அதனால அவங்கள நம்பி போனவங்க அப்படி போயிட்டாங்க. சோ அர்ஜுன் வந்து அந்த காரை சரி பண்ணிட்டு அந்த கேஃபேக்கு வந்து போறாரு. அங்க போய் பார்க்கும்போது கையல வந்து அங்க காணும். சோ கையல் என்ன ஆனாங்க, ட்ரக்ல வந்து அமுச்சு வச்சாங்களே, கையல் எங்க போனாங்க, என்ன ஆனாங்க, என்ன ஆச்சு, அவங்களை திருப்பி காப்பாத்தினாரா இல்லையான்னு சொல்லி தான் இந்த படத்தோட கதை. இதை தாண்டி இந்த படத்துல வந்து எனக்கு பிடிச்சது பிடிக்காதது வந்து உங்க கூட வந்து ஷேர் பண்றேன். ஃபர்ஸ்ட் வந்து பிடிக்காத விஷயம், ஸோ இந்த கதை பாத்தீங்கன்னா ஒரே ஒரு நாள்ல நடக்கிற ஒரு கதை தான். ஆனா இந்த ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நீட்டமா இருக்கு. லிட்டரலி வந்து அவங்க டிராவல் பண்ணிட்டு வராங்க, த்ரிஷா வந்து காணாம போறாங்க. அப்படி காணாம போகும்போது ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் தள்ளி வந்து ஒரு ட்ரக்கை மறைக்கிறாரு. திருப்பி அங்கிருந்து ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் 40 கிலோமீட்டர்ஸ் வந்து போலீஸ் ஸ்டேஷன் போறாரு. அங்கிருந்து திருப்பி ஒரு 60 கிலோமீட்டர்ஸ் வந்து அந்த கேஃபேக்கு திரும்பி வராரு. திருப்பி இங்கிருந்து இங்கேயோ போறாரு, அங்கிருந்து இங்கேயோ போறாரு. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு நாள்ல நடக்கிற ஒரு கதையா இருக்கு. நீங்க எவ்வளவு ஃபாஸ்டா வண்டி ஓட்டினாலும் அது ஒரு டெசர்ட்டா இருக்கிற ஒரு சமயத்திலையும் நீங்க வந்து லிட்டரலி ஒரு 200 கிலோமீட்டர்ஸ் கிட்ட வந்து டிராவல் பண்றீங்க. அப்படி டிராவல் பண்ணும்போது அந்த டேவாவே இருக்குமா, இதெல்லாம் ஒரே ஒரு நாள்ல நடக்குதுன்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அதுதான் வந்து எனக்கு சின்ன பிரச்சனை இந்த படத்துல வந்து இருக்கு. அண்ட் இன்னொரு குறை வந்து பாத்தீங்கன்னா எதுக்கு வந்து த்ரிஷாவை வந்து டார்கெட்டா சூஸ் பண்ணாங்க. லைக் அஜித் சார் கிட்ட வந்து ஒரு 8 கோடி ரூபாய் பணம் இருக்கு. அந்த காசுக்காக இவங்களை டார்கெட் பண்றதாலே வச்சுக்கிட்டாலும் அது எப்படி பத்தும்? லைக் லிட்டரலி அவங்க வந்து நிறைய கேங் மெம்பர்ஸ் இருக்காங்க. ஹம்மர் கார்ல வராங்க, அதுவே வந்து ஒரு 2-3 கோடி இருக்கும். அதை தாண்டி ஒரு ட்ரக் வருது, அது ஒரு 2-3 கோடி இருக்கும். ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா இருக்கு. 8 கோடி இன்கம் ரொம்ப கம்மியா இருக்கு. எப்படி ப்ராஃபிட் பார்ப்பாங்க அவங்க? இன்வெஸ்டர்ஸ்க்குலாம் யார் பதில் சொல்லுவாங்க? இன்வெஸ்டர் யார் இதுல வந்து இன்வெஸ்ட் பண்றா? இப்படி லாஸ் மேக்கிங் கம்பெனியா இருக்கு. சோ ஜோக்ஸ் அபார்ட் கைஸ், சோ இவ்வளவு வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணும்போது அவங்களோட டார்கெட் ஒரு ஹை ப்ரொஃபைல் டார்கெட்டா தானே இருக்கணும். எதுக்கு வந்து அஜித் சாரை வந்து சூஸ் பண்ணணும்? லாஸ்ட் முடியும் போது வந்து ஒரு போற போக்குல வந்து சொல்லிட்டு போறாங்க அவங்களோட இனிஷியல் டார்கெட் வந்து அனுங்கிற கையல் அண்ட் அர்ஜுன், அவங்க 2 பேரும் ஒரு காமன் ஃப்ரெண்டா வந்து இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா கையல் அண்ட் அர்ஜுனை வந்து அவங்க டார்கெட்டா சூஸ் பண்ணி அவங்களை வந்து 6 months கிட்ட ஃபாலோ பண்ணிருக்காங்க. அஜித் சாருக்கே வந்து தெரியாது த்ரிஷா வந்து ஒரு அஃபேர் வச்சிருக்காங்க அவங்க யாருன்னு சொல்லி. ஆனா இந்த கிட்னாப்பர் கேங் வந்து எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்காங்க, A to Z தெரிஞ்சு வச்சிருக்காங்க, இவ்ளோ ரிசர்ச் பண்ணிருக்காங்க. சோ இவ்ளோ ரிசர்ச் பண்ணிருக்கும் போது ஒரு ஹை ப்ரொஃபைல் டார்கெட் தானே அவங்க சூஸ் பண்ணும். எதுக்கு 8 crore rupees சேவிங்ஸ் வச்சிருக்கிற அஜித் சாரை வந்து இந்த இடத்துல டார்கெட் பண்ணும். சோ அது வந்து எனக்கு கொஞ்சம் லாஜிக் அடிப்படுது இந்த இடத்துல. இதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா படம் பார்த்தவங்க எல்லாம் சொல்றது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ரொம்ப கிரிஞ்சா இருக்கு, ரொம்ப பூமாரா இருக்கு, போர் அடிக்குது, ஸ்லோவா இருக்குன்னு சொல்லி நிறைய சொல்றாங்க. எனக்கு அப்படி தெரியலங்க. நான் படம் பார்த்த வரைக்கும் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் உண்மையிலேயே ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இப்போ இருக்கிற ஒரு சினிமா வந்து பாத்தீங்கன்னா எட்ஜ் ஆஃப் த சீட்ல உட்காரணும், அடுத்து என்ன நடக்க போகுது, எவன் சாவ போறான், என்ன நடக்க போகுது, அந்த மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லா படமே வருது. கொஞ்சம் ரிலாக்ஸா உட்காந்து அந்த மூமெண்ட்டை வந்து என்ஜாய் பண்றது வந்து ரொம்ப ரேரா இருக்கு இப்போ வர படத்துல. இந்த படத்துல அது இருக்கு, அது வந்து நம்ம என்ஜாய் பண்ணலாம், அது வந்து குறை சொல்ல வேணாம்னு நான் நினைக்கிறேன். அது அழகா இருக்கு. லைக் த்ரிஷா மேம் வந்து அஜித் சார் கிட்ட வந்து கேட்பாங்க, நீங்க ஏன் இன்னும் கல்யாணம் பண்ணலன்னு சொல்லி, உங்களை மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்கலங்க, அந்த கல்யாணம் பண்ணலன்னு சொல்லி சொல்லுவாரு. ரொம்ப அழகா இருந்துச்சு. எனக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஏன்னா 25 வயசு ஆயிடுச்சு, அது ஸ்டில் சிங்கிள். இப்போ யாராவது ஒரு பொண்ணு வந்து என்கிட்ட வந்து கேட்குறாங்க, ஏன் நீங்க யாரும் லவ் பண்ணல, உங்களை மாதிரி பொண்ணு கிடைக்கலங்க, அதான் லவ் பண்ணல. 3 வேளை சோறு, போடுறதுக்கு ட்ரெஸ், நேரத்துக்கு தூக்கம், அந்த திமிர்ல கேக்குதா பொம்பளை ஷோக்கு? எனக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எப்பவுமே ரேசியா இல்லாம கொஞ்சம் ரிலாக்ஸா உட்காந்து அந்த மூமெண்ட்டை என்ஜாய் பண்ற படமும் நம்ம பார்க்கணும். ஏன்னா இந்த மூமெண்ட் போனதுக்கு அப்புறமா அவுட் அண்ட் அவுட் ஆக்ஷன், டோட்டல் ஆக்ஷன். இங்க சண்டை போடுறாங்க, காருக்குள்ள சண்டை போடுறாங்க, ட்ரக்குள்ள சண்டை போடுறாங்க, அங்க ஒரு ஜங்கியாட்ல சண்டை போடுறாங்க, ஒரு பாட்டி வந்து கண்ணை வச்சு சுடு, மாசா இருந்துச்சு அந்த சீனு. ஓகே, இப்போ வந்து கேரக்டரை பத்தி வந்து பார்க்கலாம். த்ரிஷா மேம் அவங்களுக்கு வந்து 41 years ஆகுது. இப்போ கூட ஸ்கிரீன்ல பார்க்கும்போது
அவ்வளோ கார்ஜியஸாக இருக்காங்க, அவ்வளோ க்யூட்டாக இருக்காங்க, சூப்பராக இருக்காங்க சொல்லலாம். அண்ட் ரெஜினா, வாட் அ கேர்ள் மேன், வாட் அ கேர்ள். இந்த படத்தில் வந்து அஜித் சாருக்கு அப்புறம் ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ரெஜினா தான். அவங்க வந்து ரொம்ப அண்டர்ரேட்டட் ஆக்டராக வந்து இந்த இடத்துல நான் ஃபீல் பண்ணுறேன். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்னசென்ஸாக ஒரு இடத்துல வந்து இருப்பாங்க. அந்த இன்னசென்ஸ் வந்து நான் அப்படியே நம்பினேன். ஆனால் அதுக்கப்புறம் வந்து ஒரு சைக்கோபேத்தாக மாறுறாங்க, ஒரு வில்லனாக வராங்க. அப்படியே அவங்களுக்கு வந்து சூட் ஆகுது. அவங்களால வந்து ஒரு இன்னசென்ட்டாகவும் பண்ண முடியுது, ஒரு சைக்கோபேட்டாகவும் பண்ண முடியுது, ஒரு வில்லனிக்காகவும் பண்ண முடியுது. இந்த ரோலை ரெஜினாவை தாண்டி வேற யாராவது புல்லா பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா எனக்கு கொஞ்சம் டவுட் தான். இந்த இடத்துல ரொம்பவே யூனிக்கான ஒரு கேரக்டர் அவங்களுக்கு கொடுத்துருக்கிறது. அந்த யூனிக்கான கேரக்டரை அவ்வளோ அழகாக வந்து அவங்க டெலிவரி பண்ணி அவ்வளோ அழகாக வந்து அவங்க பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. உண்மையிலேயே இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம் அவங்க பண்ண பெர்ஃபார்மன்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் கிங். அவருக்கு வந்து 62 இயர்ஸ். இப்படி ஜப்பா I am just 25 guys. கொஞ்சம் இப்படி பண்ணாலே கழுத்து வந்து சுளுக்கிக்குது. ஓகே ஓகே 25 இயர்ஸில் நிறைய ஹெல்த் இஷ்யூஸ், நிறைய உடம்பு பிரச்சனைலாம் இருக்குது. ஆனால் 62 இயர்ஸில் சம்மர் சால்ட் அடித்து ஒரு பேக் ஃபிளிப் அடித்து ஒரு கிக் ஒன்று விடுறாரு. ஹவு நான் அப்படியே வாயை போலாந்து பார்த்துட்டு இருந்தேன். ஆக்ஷன் கிங் சொல்லி அர்ஜுனை எதுக்கு சொல்கிறாங்கன்னு சொல்லி இந்த படத்தை பார்த்தா தெரிஞ்சிடும். அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் மை டியர் தலை. தமிழ் இண்டஸ்ட்ரியோட டாப் 3 ஹீரோஸ் யாருங்க? தலை அதில் இருப்பார். அவருக்கு வந்து ஒரு மாசான என்ட்ரி கிடையாது, அவருக்கு வந்து ஒரு மாசான சாங் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஒரு புது ஹீரோ வந்து ஒரு படத்தில் நடிக்கும் போது அந்த கதைக்கு எப்படி இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஹீரோ எல்லாம் மதிக்க மாட்டாங்க, கதைக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அதே மாதிரி இந்த படத்துக்கு கதை மேல இருக்கிற நம்பிக்கையில கதைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து டாப் 3 ஹீரோலாம் கிடையாது. நீங்க நியூ கமர் மாதிரி வந்து இந்த படத்துல மகிழ் திருமணி வந்து அஜித் சாரை வந்து நடிக்க வச்சிருக்காரு. இதை தாண்டி ஆக்ஷன் சீன்ஸா இருக்கட்டும், எமோஷன் சீன்ஸா இருக்கட்டும், இல்ல லவ் சீன்ஸா இருக்கட்டும், எல்லாத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா தலை பயங்கரமா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் நெக்ஸ்ட் மகிழ் திருமணி சார். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா மகிழ் திருமணி சார் ரொம்பவே பிடிக்கும். அவரோட தலையான தாக்க படம் வந்து பாத்தீங்களா, அந்த படம் வரும்போது நான் ரொம்ப சின்ன பையன், எனக்கு அது வந்து ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணுச்சு. அப்போலாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லவ் சப்ஜெக்ட், ஒரு ஃபன்னி காமெடி, அந்த ஒரு ஜானர் தான் வந்து பாத்தீங்கன்னா ட்ரெண்டா இருந்துச்சு. அந்த ஒரு ஜானர் தான் எல்லா படமும் வந்துச்சு. அந்த தடையான தாக்க ஒரு டிஃப்ரெண்டா இருந்துச்சு. எனக்கு வந்து ஒரு அட்டென்ஷன் வந்து அதை கிரியேட் பண்ணுச்சு அந்த இடத்துல, அந்த டைம்ல. என்னோட இப்படி கூட ஒரு படம் எடுக்க முடியுமான்னு சொல்லி ஒரு ஹாலிவுட் ஸ்டைல்ல அந்த அளவுக்கு வந்து ஆக்ஷன் த்ரில்லர் வந்து கொடுத்திருப்பாரு 2013-14ல. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தடம். அந்த படம் வந்து பாத்தீங்கன்னா நான் போய் பார்க்கணும்னு சொல்லி 2-3 வாட்டி சத்யம் தியேட்டர் வாசல்ல நான் நின்று இருக்கேன் டிக்கெட் கிடைக்காம. சோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு படம் மேல எனக்கு ஒரு கிரேஸ் வந்து ஆரம்பத்துல இருந்தே இருந்தது. அவர் என்ன டிசப்பாயிண்ட் பண்ண மாட்டார் சொல்லி முழு நம்பிக்கை வந்து எனக்கு இருந்துச்சு. ஏன்னா இந்த விடாமுயற்சி ஆல்மோஸ்ட் 2 இயர்ஸா வந்து எடுக்கிறாங்க எடுத்துட்டே இருக்காங்க. ஆனா இந்த படம் வந்து போய் பாத்தீங்கன்னா எதுக்குடா 2 வருஷம் இது படத்துக்கு போய் ஸ்பெண்ட் பண்ணீங்க? அப்படி ஒண்ணுமே இல்லடா, ஒண்ணுமே இல்ல, கதை ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி நான் சொல்லல. படம் வந்து பார்க்கும்போது ரொம்ப சிம்பிளா இருக்கு, ஒரு நாள் நடக்கிற கதையா இருக்கு. ஆனா அதுக்கு எதுக்கு 2 வருஷம் டைம் ஆச்சு, 120 டேஸ் எதுக்கு வந்து ஷூட் பண்ணாங்கன்னு சொல்லி நிறைய கேள்விகள் வந்து நமக்கு வரும். பிளஸ் இந்த படம் ஷூட் போகும்போது வந்து பாத்தீங்கன்னா 2 மாசத்துல படம் எடுத்து இன்னொரு 2 மாசத்துல ரிலீஸ் பண்றதுக்கு தான் அவங்க பிளான் பண்ணிருக்காங்க. லிட்டரலி போன வருஷம் பிப்ரவரி இல்ல மார்ச்ல வந்து இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகிருக்கணும். பட் அந்த அசர்பைஜான்ங்கிற ஒரு பிளேஸ் இருக்கு பாத்தீங்களா, அங்க வந்து நிறைய புயல், நிறைய பிரச்சனை, நிறைய ஷூட் டிலே ஆகி நிறைய பேரோட கால் ஷீட் கிடைக்காம வந்து பாத்தீங்கன்னா நிறைய பிரச்சனையை ஃபேஸ் பண்ணி நிறைய பிரச்சனையை தாண்டி இந்த படத்தை வந்து பண்ணிருக்காங்க. எனக்கு இதுல என்ன பிடிச்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனை எல்லாம் தாண்டி எந்த இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா படத்தோட குவாலிட்டியும் படத்தோட ஸ்டோரி லைனையும் எங்கேயும் காம்ப்ரமைஸ் பண்ணாம ஒரு குவாலிட்டியான ஒரு படத்தை வந்து நமக்கு கொடுத்திருக்காங்க. ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் என்ன எதிர்பார்ப்பாங்களோ அது வந்து இந்த படத்துல இருக்கு. ஒரு ஜெனரல் ஆடியன்ஸ் என்ன எதிர்பார்ப்பாங்களோ அது வந்து இந்த படத்துல இருக்கு. ஒரு யங்ஸ்டர்ஸ் என்ன எதிர்பார்ப்பாங்களோ அதுவும் இந்த படத்துல இருக்கு. பிளஸ் தல ஃபேன்ஸ் அவங்க என்ன எதிர்பார்ப்பாங்களோ அவங்களுக்கு என்ன வேணுமோ அதுவும் இந்த படத்துல இருக்கு. சோ இவங்க எல்லாரையும் வந்து இந்த விடாமுயற்சி படம் சாட்டிஸ்ஃபை பண்ணும் சொல்லி நான் நம்புறேன். இந்த படத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா 10 out of 7 மார்க்ஸ் வந்து கண்டிப்பா நான் வந்து கொடுப்பேன். கொஞ்சம் அந்த லாஜிக் மிஸ்டேக், கொஞ்சம் அந்த எதுக்கு வந்து இவங்க டார்கெட் சூஸ் பண்றாங்க அதெல்லாம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த படம் வந்து இன்னும் சூப்பரா வந்திருக்கும். பட் அதுக்குன்னு சொல்லி மட்டமான படம் சொல்ல மாட்டேன். இந்த வீக்கெண்ட் கண்டிப்பா நீங்க போய் என்ஜாய் பண்ண கூடிய படமா இந்த படம் வந்து கண்டிப்பா அமையும் சொல்லி நான் நம்புறேன். பிளஸ் அடுத்த வர வேலண்டைன்ஸ் டே வருது, இந்த நாளை தூக்க மாட்டேங்கிறாங்க. ஓகே, பட் ஆனா லவ் பண்றது பெருசு கிடையாதுங்க. இப்போ வந்து லவ் யூ, ஹக் யூ, பிக் யூ, ஐயோ தப்பாடி தெரியா சொல்லலாங்க. பட் ஆனா அது வாழ்ந்து காட்டணுங்க. ஸோ அந்த வாழ்ற வாழ்க்கையில தான் உங்களோட லவ் இருக்கு. ஸோ வேலண்டைன்ஸ் டேக்கு வாழ்த்துக்கள். நான் எதுக்கு வாழ்த்துக்கள் சொல்றேன், சை வேலண்டைன்ஸ் டேக்கு VTV, வாரணமாயிரம் அந்த மாதிரி படத்தெல்லாம் போகாம விடாமுயற்சி மாதிரி ஒரு படத்துக்கு போங்க. லவ் பண்றது பெரிய விஷயம் இல்ல, கடைசி வரைக்கும் கூட இருக்கணும், அதுதான் பெருசு. அது வந்து இந்த படத்துல ஏதோ ஒரு இடத்துல வந்து சொல்லுது. ஸோ அது வந்து உங்களுக்கு புரியும் சொல்லி நான் நம்புறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் கைஸ். ஹோப் இந்த ரிவ்யூ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் சொல்லி நான் நம்புறேன். ஸோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்க எல்லாரையும் நான் சந்திப்பேன்னு சொல்லி நான் நம்புறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் முகமது ராஜா. தேங்க்யூ கைஸ். தேங்க்யூ ஸோ மச்.